அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மலர்விழி. நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு. எதுக்கு அப்படின்னா, எனக்கு இப்போ ஏஜ் 27 ஆகுது. எல்லாருமே ரிலேட்டிவ்ஸு பார்க்குற எல்லாருமே கேட்டாங்க, 27 வயசு ஆயிடுச்சு, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இன்னும் நீங்கள் வீட்டில் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாது, போனாலும் அங்கே எல்லாருமே கேட்பாங்க, ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கேட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு அவார்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன். அந்த கேட்ட எல்லாருக்கும் இது ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் டேப் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். என்கிட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்காது, அப்போல்லாம் நான் மாரியப்பன் சார்கிட்ட வந்து புக்கு கேட்ட உடனே எனக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்டு நான் கவுன்சிலிங் போகிற டைம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட நான் அசோக் சாருக்கு கால் பண்ணி அட்வைஸ் கேட்டுட்டு தான் நான் போனேன். ஸோ அசோக் சார், மாரியப்பன் சார் அண்ட் ஆகா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு மலர்விழி அகாடமியில் படித்து வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தூய்மை பணியாளராக எல்லாம் தூய்மை பண்ணிட்டு இருந்தாங்க. சார் தான் அன்னைக்கு வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருக்கும்போது பெரிய மனுஷராக இருந்து இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவருக்கு இறைவன் ஒரு ரோல் கொடுத்துருக்கான், அந்த வேலையை தானே பார்க்க முடியும் அப்படின்னு. ஏன்னா சின்ன பசங்க தான் நாங்கள்லாம் விளையாடுறவங்கலாம், விளையாண்டுட்டு இருக்க பசங்களாம் சின்ன பசங்க. அவங்க குப்பையை அப்படியே போடுறாங்க. போடும்போது இவங்க அப்படியே சாக்கை வச்சு எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்காப்புல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏதோ பேசணும், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் அன்னைக்கு பார்த்து அந்த மனிதர் இன்னைக்கு வெள்ளைச்சட்டை போட்டு இந்த பொண்ணால் கல்வியோட அவசியம் என்னன்றத இனியும் உன்ட சொல்லணுமா? படிச்சா என்ன சார் ஆகும் அப்படின்னு இனிமேலும் கேட்பியா? கேட்கவே மாட்டோம். எந்த கிரவுண்ட்ல அப்பா நின்னாங்களோ அந்த கிரவுண்ட்ல இருந்து இங்க கூட்டு வந்து மேடை ஏற்றி வச்சிருக்காங்க.